வணக்கம் மக்களே. இப்ப நம்ம இத்தனை நாள் வரைக்கும் திமுகவுக்கு ஊபிஸ் மட்டும் வாடகை வாயா இருந்தாங்க. இப்ப புதுசா திரையுலகத்துல இருந்தும் வாடகை வாய்களை வாடகைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க, தனக்கு தானே பாராட்டு விழா நடத்துனாங்கன்னா அங்க கூப்பிட்டு பேசுறது, அந்த நடிகர்களை அவங்கள ஒரு ட்விட்டு போட வைக்கிறது. இப்போ ஃப்ரேமில் இருக்க எல்லா நடிகர்களும் எங்களுக்கு தான் ஏஜெண்டா இருக்காங்கன்ற மாதிரி அவங்கள பூரா அவங்கவுங்க மேடையில் ஏற்றிக்கிறது. அது மாதிரி இப்போ 3 புது ஊபிஸ் கொத்தடிமைகள் 3 இப்போ தெரியுது. இன்னும் எத்தனை இது எந்தெந்த புத்துல இருந்து எத்தனை பாம்பு வரப்போகுதுன்னு தெரியல. முதல் உத்தமர் யார் அப்படின்னா நடிகர் பார்த்திபன். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார். அந்த மேடையில் அவர் இருக்கையில் ஒருத்தவங்க ஃபோட்டோவாக போட்டு அவங்கள பற்றி பேசுங்கன்னு ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி நடத்தியிருந்தாங்க. அதில் த்ரீஷா ஃபோட்டோ வந்துச்சு. அந்த த்ரீஷா ஃபோட்டோ என்னன்னா, பொன்னியின் செல்வனில் நடிச்சிருந்தாங்கல்ல அந்த குந்தவை அப்படின்ற கேரக்டர், அந்த ஃபோட்டோ காமிச்ச உடனே இவர் சொல்கிறாரு, குந்தவை வீட்டிலேயே குந்த வச்சா எந்த ஒரு பிரச்சனையும் நாட்டில் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரு? பெண்ணியவாதி. நான் பெண்ணடிமையை எதிர்ப்பவன் அப்படின்னு பேசுற பார்த்திபன் இப்படி சொல்றாரு. ஒரு பொண்ணை ஒரு மேடையில இவ்வளவு கேவலமா பேசுறாரு. எஸ் சார், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாரே, பொன்முடின்ற ஒரு அமைச்சர், அவரு ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு அசிங்கமா சைவம் வைணவன் நிக்க வைக்கணும் படுக்க என்னென்னமோ பேசினாரே. அப்ப நீங்க சிஎம்கிட்ட சொல்லலையே, இந்த மாதிரி அமைச்சரையெல்லாம் நீங்க உங்க அமைச்சரவையில வச்சிருக்காதீங்க, இந்த மாதிரி அமைச்சரையெல்லாம் வீட்டிலேயே வச்சிருந்தா இந்த நாடு உருப்பிடும் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தில் இருந்துச்சா, திராணி இருந்துச்சா? இன்னைக்கு ஒரு நடிகை அவளுக்கு நம்ம பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல நீங்க கைத்தட்டல் வாங்கன்றதுக்காண்டி ஒரு பெண்ணை ஒரு பொது மேடையில எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசுறீங்க. மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது திரும்பவும் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. யார் அப்படின்னா நம்ம சமுத்திரக்கனி, நம்ம கனி என்றும் சமுத்திரக்கனி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏயா யார் யாரை எங்க கூட்டிட்டு போன்ற ஒரு விவஸ்தை இல்லையா, இப்படி ஐயா இருக்கிறது வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, யார் யாரை எங்க கூட்டிட்டு போன்ற ஒரு விவஸ்தை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க சொல்றீங்களே, அங்க ஈழத்துல நம்ம தமிழர் நம்ம இன மக்களை கொன்னு கூச்சானே அந்த ராஜபக்ச இலங்கை அரசாங்கம். அப்ப ஒருத்தர் சிஎம் இருந்தவர் இங்க நான் போரை நிப்பாட்டுறதுக்காண்டி உண்ணாவிரதம் எடுக்கிறேன்னு தலைமாட்டுல ஒருத்தவங்களையும் கால் மாட்டுல ஒருத்தவங்களையும் கூட்டிட்டு மெரினால உட்கார்ந்து இருந்தாரே. அப்ப யார் யாரை எங்க கூட்டிட்டு போகணும்னு சிஎம்கிட்ட கேட்க உங்களுக்கு தில் இருந்துச்சா சார்? தில் இருந்துச்சா? அங்க கேட்டிருந்தா நீங்க இந்த தமிழ்நாட்டுல இருந்திருப்பீங்களா? அப்ப வாய் இல்லாதவனா என்ன வேணாலும் பேசுவீங்க. யாரு உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டா? உங்க அட்வைஸ் எல்லாம் யாரு கேட்டா? உங்க ஒய்ஃப்ட போய் உங்களை பத்தி கேட்டாதான் சார் உங்க வண்டவாளம் எல்லாம் தெரியும். முதல்ல உங்க முதுக பாருங்க. இதுல நம்ம தாவேக்கா சார்பில் மகளிர் அணி இந்த மகளிர் தின விழா நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ திடீர்னு ஒரு ட்விட்டு, தமிழகத்தில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார், மனைவி மகளை விரட்டிவிட்டு மகளிர் தினம் ஒரு கேடா, வெக்கம் இல்லாம மகளிர் தின விழா கொண்டாடுறாரு. யாரா அந்த நல்லவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரு? நம்ம கஞ்சா குடிக்கி அமீர், அந்த போதைப் பொருள் கடத்தினான்ல, அவனோட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்நேகம் பண்ணிட்டு இருந்தானே அந்த அமீர் இந்த ட்விட்டு போட்டுட்டு இருக்கான். நமக்கெல்லாம் இது தேவையா கோபாலு? நமக்கெல்லாம் இது தேவையா? நம்மளே அவ்வளோ பெரிய அழுக்கு, நாம அடுத்தே முதுக போய் பார்க்குற பத்தியா? நீ ஏன் இங்கே சிக்கி சின்ன பின்னமாயி நீ திமுகவில் போய் அண்டிங் ஆனதே எதுக்கு?
அந்த போதை கஞ்சா கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நீ திமுக போய் அண்டிங்க ஆகிக்கிட்டு இருக்க. அங்க அவங்க எலும்பு துண்டு போட்டாங்கன்னா வாலாட்டிக்கிட்டு இப்படி வந்து கடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து ஹிட்லர் உருவாயிட்டான். போதை பொருள், போதை வஸ்து, இந்த கஞ்சா இதெல்லாம் சப்ளை பண்றவனோட இது வச்சுக்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கி தின்னுக்கிட்டு அவன் காசுல படம் எடுத்து நீ எல்லாம் வந்து பேசுற பத்தியா? முதல்ல நீ இத பாரு. கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா போதையில போய் சதக்குன்னு எதுக்க வர்றவனை பூரா வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா போதையில போய் ஒரு முதியவர், ஒரு 80 வயசு முதியவரை கொன்னு போட்டு 72 வயசு மூதாட்டிய கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்க துப்பு இல்ல. இதெல்லாம் வந்து சுபிச்சமான நாடு, ரொம்ப நல்ல நாடு. இதுல ஒரு ஹிட்லர் உருவாகிட்டு தான். ஏற்கனவே ஹிட்லரை விட கேவலமா இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழவிக்கு கூட இங்க பாதுகாப்புல. இதுல தமிழ்நாடு வெல்லட்டும், பெண்கள் தலை நிமிரட்டும். பெண்கள் தலை நிமிந்துட்டாலும் இந்த ஆட்சியில இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த உத்தமைங்களுக்கு வாய் இல்ல. வாயில என்ன வச்சிருந்தாங்கன்னு தெரியல. வாடகை எங்க எங்க வாடகைக்கு விட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ வந்துட்டாங்க ஒவ்வொருத்தவனா. நீ பெரிய உத்தமனா, நீ ஒரு நீ அடுத்தவனை ஒரு விரல காமிக்கையில 3-4 விரல் ஒன்ன பாக்குதுடா. முதல்ல உன்னைய சுத்தப்படுத்து, அதுக்கப்புறம் வந்து அடுத்தவனுக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணலாம். என்ன கேட்க வேண்டியவங்களை முதல்ல கேளு. இங்க ஒன்னும் ஆட்சிக்கே வரல, வர்றேன் ஒருத்தர் நல்லது செய்யறேன்னு வர்றவனை போட்டு எல்லாரும் பராண்டி வைக்கிறது. இங்க ஆட்சியில அதை செய்வேன் இதை செய்வேன், பாலாறு தேனாறு ஓட வைப்பேன்னு சொல்லிட்டு வந்து இங்க ரத்த ஆறு ஓட வைக்கிறது, கஞ்சா போதை ஓட வைக்கிற அவங்கள கேட்கலாம் துப்பு இல்ல. இது ஆரம்பம்தான் மக்களே. இன்னும் எத்தனை வாடகை வாயி, எத்தனை ஊபிஸ், எத்தனை கொத்தடிமைகள் அதெல்லாம் வரும் தெரியல. இந்த விஷப்பூச்சி இருக்குல்ல, விஷப்பூச்சி தாவைக்கால இருந்து போச்சுல பொய்ஸ்னவி, அது போட்டிருக்கு, போட்டிருக்கு. அதோட ட்விட்டர்ல போய் பாருங்களேன். அந்த குழந்தைகளுக்கு ஊசி போட்டதுதான் வலிக்குது, மித்தபடி அந்த குழந்தைகள் ஜாலியா தான் இருக்காங்க. அந்த 43 பேர் சத்துணவு சாப்பிட்டு கிடக்குதுகள்ல, அந்த பிள்ளைகளுக்கு போட்டிருக்கா இந்த சின்ன விஷ ஜந்து. ஓ வீட்டு பிள்ளைக்கு இப்படி நீ பள்ளி விழுந்ததை கொடுத்ததுக்கு நீ இப்படி ட்விட்டு போடுவியாடி? நீ இப்படி ட்விட்டு போடுவியா?